ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கோழி ஃபார்ம் பாக்டீரியாக்கள் அதிகரிப்பு. கழிவுநீர் கலப்பால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என தகவல். தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன். பேரிடர் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி. மாவட்ட ஆட்சியர்கள், உயர்மட்ட அதிகாரிகள் ஆலோசனை. நவராத்திரி விழா, கொலு பொம்மைகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம். இனி விரிவான செய்திகள். உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீரில் அதிக அளவு கோழி ஃபார்ம் பாக்டீரியாக்கள் கலந்துள்ளதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியில் குடிநீரில் மாசு ஏற்பட்டுள்ளதாகவும் கழிவுநீர் கலப்பதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. 2 நாட்களுக்கு முன்பு கோவிந்தசாலை, நேரு நகர், சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் அருந்திய சிலர் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டனர். சுமார் 100 பேர் வரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதில் சிகிச்சை பலனின்றி 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டதை அடுத்து பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். பொதுப்பணித்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடிநீரை பெற்று பரிசோதனை நடத்தினர். சுகாதாரத்துறை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வாந்தி, வயிற்றுப்போக்கு இருந்தால் அரசு மருத்துவமனைக்கு செல்லும்படி அறிவுறுத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குளோரின் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கவில்லை. இதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். குடிநீரில் துர்நாற்றம் வீசினால் உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படியும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே குடிநீரில் கோழி ஃபார்ம் பாக்டீரியாக்கள் கலப்பு இருக்கலாம் என தெரியவந்துள்ளது. ஏற்கனவே கடந்த சில மாதத்திற்கு முன்பு கடல் நீரில் கோழி ஃபார்ம் பாக்டீரியாக்கள் அதிக அளவில் இருந்ததால் கடல் நீர் இளஞ்சிவப்பு நிறமாக மாறியது. நகர பகுதியில் தலைமைச் செயலகம், வைத்திக்குப்பம் ஆகிய கடல் பகுதிகளில் அதிக அளவு பாக்டீரியாக்கள் இருப்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் குடியிருப்புகள் நெருக்கமாக உள்ள பகுதிகளில் வீடுகளில் கழிவுநீரை திறந்த வெளியில் வெளியேற்றுவது, சாலைகளில் வெளியேற்றுவது, சுகாதாரத்தை பேணாமல் உள்ள பகுதிகளில் இந்த பாக்டீரியாக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகும் என கூறப்பட்டுள்ளது. இது குடிநீர் உணவில் கலக்கும்போது பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களை எளிதில் பாக்டீரியாக்கள் பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு வரை செல்ல நேரிடும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளவர்களை பாக்டீரியாக்கள் பாதிப்பதில்லை என்றும், இந்த பாக்டீரியாக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த பகுதியில் தீவிர சுகாதார நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு உள்ளது. சாலையோரங்களில் கழிவுநீரை அகற்றுதல், பிளீச்சிங் பவுடர், கிருமிநாசினி தெளிக்கும் பணிகளில் அரசு துறைகள் இறங்கியுள்ளன. தொடர்ந்து அந்த பகுதியில் அரசு துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்கொலை தடுப்பு தின செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு தேசிய மனநலத் திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், தேசிய மனநல திட்ட அதிகாரி பாலன், பொன்மணி ஸ்டீபன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நிறைவு பெற்றது. பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவிகள், செவிலிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரிடர் காலங்களின் போது அரசு துறைகள் மற்றும் பொதுமக்கள் செயல்பட வேண்டிய ஒத்திகை நிகழ்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் இணைந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களிலும் சுனாமி, பேரலை மற்றும் அதன் விளைவாக நேரிடும் பேரிடர்களின் போது அரசு துறைகள் மற்றும் பொதுமக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதையொட்டி தலைமைச் செயலக கருத்தரங்க கூடத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி தலைமைச் செயலர் சரத் சௌகான் தலைமை தாங்கினார். ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கள், முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர்,
கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, கால்நடைத்துறை, சமூக நலத்துறை, உள்ளாட்சி அமைப்புகளின் ஆணையர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். மத்திய அரசு அமைப்புகளான இந்திய கடலோர காவற்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, எண்ணெய் நிறுவனங்கள் என சுமார் 90 பேர் நேரடியாக கலந்து கொண்டனர். காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த அலுவலர்கள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். ஆலோசனையில் எந்தெந்த துறைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஆதித்யா குமார் விளக்கம் அளித்தார். மேலும் 11ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்க இருக்கும் சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சியின் போது மாநில அவசரகால செயல் மையத்திலிருந்து பல்வேறு எச்சரிக்கை குறுந்தகவல்கள் மற்றும் ஒலிபெருக்கி தகவல்கள் வெளியிடப்படும் என்றும், இது ஒத்திகை நிகழ்ச்சி என்பதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவருமான குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். நவராத்திரி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதியில் கொலு பொம்மைகளின் விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது. நவராத்திரி விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். நவராத்திரியையொட்டி 9 இரவுகள் அன்னையரின் 9 வடிவங்களும் கொலு பொம்மையில் வைத்து பாரம்பரிய பொம்மைகள், அலங்கார விளக்குகள், பாடல், பஜனை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். இந்நிலையில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவில் அருகே கொலு பொம்மை விற்பனைகள் களை கட்ட தொடங்கியுள்ளது. கல்யாண விநாயகர், சீதாராமன், கிருஷ்ணன் உள்ளிட்ட கொலு பொம்மைகள் பல்வேறு வண்ணங்களில் வடிவமைத்து அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளன. 50 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையில் கொலு பொம்மைகள் விற்பனை செய்யப்படுவதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பல்வேறு வண்ணங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகளை பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து அலங்கரிக்க ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். செட்டு எவ்வளோ? செட்டு வந்து 1000 பழம் இருக்கு. செட்டு 1000 இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் சாமிநாதன் விலகலை அடுத்து லாஸ்பேட்டை நிர்வாகிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார். அவரைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள், கிளை தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். அதன்படி தொகுதி பொதுச் செயலாளர் ஆறுமுகம், முன்னாள் துணைத் தலைவர்கள் முருகன், ஆனந்தராஜ், குமரேசன், தொழில் பிரிவு அணி நடராஜ், முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், முன்னாள் செயலாளர்கள் சத்தியமூர்த்தி, சுப்பிரமணி, வழக்கறிஞர் பிரிவு கார்த்திக், மகளிர் அணி முன்னாள் பொதுச் செயலாளர் கனகவள்ளி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் 300க்கும் மேற்பட்ட தொகுதி கிளை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். எளிமையான முதலமைச்சர் என்று பாராட்டப்படும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாகனத்திலேயே காலை உணவை உட்கொண்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. எளிமையான முதலமைச்சர் என மக்களால் பாராட்டப்படக்கூடியவர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ச்சி ஒன்றுக்காக செல்லும்போது நேரத்தை வீணாக்காமல் எளிமையான முறையில் வாகனத்திலேயே காலை உணவை உட்கொண்டார். தன்னுடைய எளிமையான வாழ்வியல் முறையால் பொதுமக்களின் பாராட்டையும் பெற்றுள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது. 44 ஆண்டுகளாக புதுச்சேரியில் உள்ள காட்டுநாயக்கன், மலைக்குறைவன் உள்ளிட்ட 5 இனங்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் 18,000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பழங்குடியின மக்கள் தலைவர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி பாரதி பூங்காவில் பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில நிர்வாகிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின கூட்டமைப்பு நிர்வாகிகள், புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் மற்றும் பழங்குடி கிராம தலைவர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். 44 ஆண்டுகளாக புதுச்சேரியில் உள்ள காட்டுநாயக்கன், மலக்குறவன், எருக்குலா இனங்களை மத்திய அரசு மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அட்டவணை பழங்குடி எஸ்டி பட்டியலில் சேர்க்க புதுச்சேரி அரசு மத்திய அரசுக்கு பல ஆவணங்களை அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவர் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து 5 இனங்களையும் பிற்பட்டோர் பழங்குடி பிடி என 2010ஆம் ஆண்டு அதற்கான அரசாணை வெளியிட்டதாகவும் கூறியுள்ளார். தென்னிந்தியாவில் அட்டவணை பழங்குடி எஸ்டி பட்டியலில் உள்ளது போல இவ்வினங்களை அட்டவணை பழங்குடி எஸ்டி பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புதுச்சேரி அரசு மத்திய அரசுக்கு பல ஆய்வுகள் மற்றும் கடிதங்களை எழுதியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்ததாகவும்,
இதுவரையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து மத்திய அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து எஸ்டி பட்டியலில் சேர்க்க துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க காலதாமதம் செய்தால் புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பில் இணைத்துள்ள சங்கங்களும் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பழங்குடி கிராம தலைவர்கள் வாழும் பகுதியில் உள்ள 18,000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க கூட்டத்தில் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி பழங்குடியின மக்களுக்கு எதிராக செயல்படும் நபர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 11 மற்றும் 15ஆம் தேதிகளில் 2 மணி நேரம் குடிநீர் தடைப்படும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் ஈசிஆர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 11ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரையில் அரியாங்குப்பம் மேற்கு மற்றும் அதை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அரியாங்குப்பம் ஆர்கே நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 15ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரையில் அரியாங்குப்பம் கிழக்கு மற்றும் அதை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,130 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,370 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.